ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021, அதாவது இப்போ ஜனவரி இந்த மந்த் நடந்த போன எக்ஸாமினேஷனில் இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதை வந்து தெரியல, என்னால் சால்வ் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன லாஜிக் அதில் கொடுத்துருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து சால்வ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 1/2 + 3/4 ஆஃப் 8/9 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆஃப் அப்படின்றது என்னன்னு தெரியாது. ஸோ ஆஃப் அப்படின்றது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாவே போதும், இதை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டைரெக்டாக கொடுத்துருக்கிற ஸ்டெப்பை அப்படியே எழுதியிருக்கேன். அந்த ஆஃப் இடத்துல வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆஃப் இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ மல்டிப்ளைல இருந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே 3/4 × 8/9 மல்டிப்ளைல இருக்குது. இதை வந்து நம்ம அடிக்கலாம். ஓகேங்களா? 4 2s are 8. ஓகேங்களா? அடிச்சாச்சு. 3 3s are 9. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து கீழே என்ன வரும்னா 5 1/2 + 2/3. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே 5 2s are 10, 10 + 1 11, 11/2 வந்தாச்சு, ப்ளஸ் 2/3. இப்போ நமக்கு 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போடலாம். 2 3s are 6. அப்போ மேலே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ 11 × 3 வந்து 33, + 2 2s are 4. ஸோ 4/6. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 33 + 4 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 37/6 வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டிவிஷனில் கொண்டு வந்தீங்கன்னா 6 6 are 36, ரிமைண்டர் 1. ஸோ இதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ நீங்கள் வந்து 2 முறை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இது 1 மார்க். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் வந்து 4/3 + 3/2 - 5/3 ÷ 30/12 - 12/9 × 27 - 27/16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ இந்த சம்முக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த டிவிஷனை வந்து நம்ம வந்து 5/3 அந்த டிவைட்ஸ் கீழே இப்படி போயிடுச்சு அப்படின்னா 30/12 வரும். ஸோ அதை நம்ம இப்படி எழுதலாம்னா மேலே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மாறிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாறிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க 12 வந்து மேலே போய்டும், மேலே இருக்கிறது வந்து 30 வந்து கீழே வந்துடும். ஸோ சிம்பிள். அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டெப் கிடச்சிருக்கிறத அப்படியே எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு, ஸோ இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 3 4s are 12. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து 5 6 are 30. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து 4 6 வந்து கம்மி பண்ணலாம். 2 2s are, அதுக்கடுத்து வந்து 3 2s are 6. ஸோ இது ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பாருங்கள். ஸோ 4 × 4 + 4/3 + 3/2 இந்த ஸ்டெப்பு ஈஸியாக வந்திருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துடும். இந்த சால்வ் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஸ்டெப் வரும். -2/3 பேலன்ஸ் இருக்குது. 2/3 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வந்து 3 இருக்குது. இங்கே வந்து -3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3 × 3 -9 அப்படியே வந்து 4. அவ்வளோதான், ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. ஸோ கீழே வந்து ஸ்டெப்பு பாருங்கள். 8 + 9/6 -2/3 ப்ளஸ் இங்கே, அதாவது -into ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இது போட்டிங்கன்னா 9/4 வந்துடும். ஓகேங்களா? சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா கடைசியில் வந்து ஆன்சர் வந்து 53/12. நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிவிஷன் கொடுத்துற இடத்துல மட்டும் நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.